guys, welcome back. இன்னைக்கு நம்ம மிஸ்டீரியஸ் வேர்ல்டு தமிழ் அதுல இருந்து ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். பைக் ஓட்ட கத்துக்கும் போது நடக்கும் காமெடி. அதாவது இந்த பைக் ரோட்ல பைக் எல்லாம் ஓடுவாங்கல்ல பாத்தீங்களா, பைக் ஓட்டும் கத்துக்கும் போது நடக்கும் காமெடின்னு ஒருத்தன் தான் என்னையே திரும்பி பார்த்தான். அதை வச்சே புரிஞ்சுக்கிங்க என்ன சம்பவம் பண்ணியிருப்பான்னு. ரோட்ல பைக் ஓட்டுறவங்களோட காமெடி தான் பார்க்க போறோம். வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. வாங்க உண்மையிலேயே போய் சிரிக்கலாம். இது ஒரு 23 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரோட்ல பைக்கை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா ஓட்டுவாங்க. அப்படிங்க திடீர்னு இவன் எங்க இருந்து வந்தானே தெரியல, ஒரு மார்க்கமா ஓட்டுறான். ஹெல்மெட் இல்ல, சட்டம் இல்ல, அவ்வளவுதான். இந்த ரெண்டு ரோடையும் இங்க கிராஸ் பண்ண இடமே இல்ல. ஆனாலும் பத்தியா ஏதோ வீடியோ கேம்ல ஜம்ப் பண்ற மாதிரி ஜம்ப் பண்ணி போறாரு. இவர் ஏன் இந்த கார்கார மேல இவ்வளவு காண்டானார்னு தெரியுமா? பாருங்க, சாதாரணமா இந்த லேன்ல போயிட்டு இருந்த இந்த கார் திடீர்னு ஒரு சிக்னல் போடல, ஒண்ணும் போடல, பைத்தியக்காரன். இண்டிகேட்டரே போடாம அசால்ட்டா இந்த கார் லெஃப்ட் வந்ததுதான் தப்பே. பத்தியா ஒரு செகண்ட் பைக் ரைடர் பீதி ஆயிட்டாப்ல. ஆகாம ஒருத்தர் பைக்ல ஒய்ஃபை கூட்டிட்டு போகும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல, சும்மா அவர் அடி பொளந்து கட்டுறாங்க. என்ன அடி? ரோட்ல இந்த அடினா அப்ப வீட்ல ஏமா பைத்தியம், நீ வண்டி ஓட்டுற வண்டியை நிறுத்திட்டு நீங்க என்ன வேணாலும் சண்டை போடுங்க. அவன் போய் வேற எங்கேயாவது விட்டான்னா உங்க குடும்ப சண்டைக்கு இன்னொருத்தன் சாகிறதுக்கா மனுஷன். இந்த மாதிரி வரிசையா வண்டி போயிட்டு ஹெல்மெட் போடணும்ங்கிறது. யாராச்சும் ரோட கிராஸ் பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன். சூப்பர். என்ன நினைப்புல அது கிராஸ் பண்ண வந்துச்சுன்னு சத்தியமா தெரியலங்க. அதுல திட்டிட்டு வர போகுது. இடியட்டா. அக்கா பைக்கெல்லாம் சீனா ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனா நிறுத்தும் போது அக்கா அப்படின்னு விழுந்துட்டாங்க. அச்சச்சோ, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, யானைக்கு அடி இருக்கும், அவ்வளவுதான். இவர் தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சு பைக் ஓட்ட கத்து கொடுத்துருந்துருக்காரு. அது எங்க போற ஒருத்தருக்கு தான் புடிங்கிட்டு போயிடுச்சு வண்டி. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. எங்க இந்த பஸ்ஸ பின்னாடி இருந்து ஒரு கார் ஓவர்டேக் பண்ணும்போது எதிரில் வந்தவன் பயந்து கடுப்பாயிட்டான் போல. ஆனா அவர் செஞ்சது சரியா தப்பான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிதான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. கார் டிரைவர் திரும்புறதுக்கு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டாப்ல. இருந்தாலும் பைக்காரன் அதெல்லாம் பாக்குறது இல்ல. இந்த பொண்ணு பார்த்த வேலை இருக்கே, பைக் பார்க்கிங்ல நான் ஸ்கூட்டியை நிறுத்தும் போது சைட் ஸ்டாண்ட் போடாம சோழியை முடிச்சிடுச்சு போங்க. ஏண்டி நீ ஒருத்த கீழே விழுந்தாலும் அங்க பாரு எத்தனை பேருக்கு நீங்க செலவு வச்சிருக்கேன்னு. சரி உனக்கு ஒண்ணு ஆகல, எந்திரி. அங்க நின்ன பைக் எல்லாம் சீட்டு கட்டு மாதிரி விழுந்துடுச்சு. ஸ்கூட்டர்ல இருந்து வந்து இப்படி பண்றாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. கார்ல பொண்ணை பார்த்ததும் தலைவன் சீன் போடலாம்னு நினைச்சு அசிங்க அக்கா பாஞ்சு பறந்து போறாங்கல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல பண்ண சம்பவம்
முன்னாடி போன லேடி இண்டிகேட்டர் எதுவும் போடாம சடனா திரும்பிட்டாங்க. நல்ல வேளை கார் டிரைவர் சூதானமா தப்பிச்சிட்டாரு. எரிச்சல் வருது உங்களை நான் பார்க்கும்போது. இங்க வரப்போற ஆபத்து தெரியாம ஒரு பைக்ல 4 பேர் ஏறி போயிருந்தாங்க. ஆனா பின்னாடியே ஆஹா, இப்பதான் சார் திருப்பதியா இருக்கு. போங்க சார். குடிங்க சார் அவனை குடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. பைக்ல லைட் எரியல. அதை எப்படி எரிய வச்சிருந்தாருன்னா பிரகாசமா எரியுது. நீங்க ஒரு வில்லேஜ் அருணாச்சல் பிரதேஷ் மலைப்பகுதியில இவர் பைக் ஓட்டிட்டு வரும்போது வழியில 2 ஆக்ஸ் நின்னு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு. அப்போ அது ஒரு ரெடியாக போதியா முட்டுறதுக்கு அது நகர்ற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்துல அவரு ஆனா தைரியம் தான் இந்த ஆளுக்கு. நிறைய பேர் கப்புள்ஸா பைக் ட்ரிப் போவாங்க. அப்படி ஒரு ட்ரிப்ல இவர் ஒரு பொண்டாட்டிய நம்பி பைக்கை ஓட்ட கொடுத்தாப்ல. கிடைச்சது அதிர்ச்சி மட்டும்தான். தூங்கிட்டே ரோட்ல பொண்ணுங்க பக்கத்துல வண்டி ஓட்டுனா எப்பவும் ஆபத்து தான். பெட்ரோல் போட அந்த கார் கடியில தீ பிடிச்சிருச்சுன்னு ஸ்டாப்ஸ் எல்லாம் சேர்ந்து அணைச்சிட்டு இருந்தாங்க. லைட்டு தானே அது. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணியும் அந்த தீ அணையவே இல்ல. என்னன்னு பார்த்தா எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது வண்டியோட ஃபாக் லைட்டுங்க. அடப்பாவீங்களா, அது கலந்து கீழே விழுந்திருந்திருக்கு. மலைப்பாதை வழியா இவர் பைக்ல ரைடு போயிட்டு இருக்கும் போது ஆத்தி சிறுத்த பக்கத்துல இருக்கு. அங்கதான் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்தா அடப்பாவத்த எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சு லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். ஏன்னா அது பதுங்கி நிக்குது. ஆனா அந்த பைக் டிரைவருக்கு இனிமே இந்த ரோட கடந்து போறதுக்கு தைரியம் வரும். எங்கெங்க நிக்க ரெண்டு ஓகே, எந்த மூட்ல இருந்துச்சோ விட்டுருச்சு. அடுத்தது குறுக்க பாஞ்சிருச்சுன்னா அதுக்கு பயத்துல வண்டியை திருப்பி பள்ளத்தாக்குல விட்டுறதுக்கா? சரியான ஸ்பீட்ல வரும் அது. ரெண்டாவது பார்த்தது கூட பரவாயில்ல, முதலாவது பார்த்தது ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஐ கான்டாக்ட் வர பண்ணிட்டாரு. புது வண்டி வாங்கி பின்னாடி என்னென்னமோ எழுதி பார்த்திருக்கேன். ஆனா இவர் ஹைலைட்டா என்ன எழுதி இருந்தாருன்னா மாமியாரே துணை. வண்டி வாங்கி கொடுத்தது பொழைச்சுப்பயா நீயே, நல்லா பொழைச்சுப்ப. பெட்ரோல் பங்க்ல இந்த லேடியோட பைக் விழுந்துடுச்சு. அதை தூக்க போகும்போது நீங்க எல்லாம் எதுக்கு பைக் கார் ஓட்டலாம்ல? பாத்தியா, கேமராவை மட்டும் ஆசி பயமுறுத்திட்டாங்க. நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே. இந்த காமெடியா பாத்திருப்பீங்க. சந்தானம் படத்துல காமெடியா பண்ண விஷயத்த இவர் நிஜத்துல பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் ஒரு பக்கமா போறாரு, வண்டி ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. பெரிய போதகை போல ஆனா இடிக்க மாட்டாரு. பைக்ல வந்த 2 பொண்ணுங்க பஸ் நிறுத்தி டிரைவர் கிட்ட சண்டை போட்டு இருந்தாங்க. இவங்க பைக் ஓட்டுற திறமைக்கு பஸ்ஸையே நிறுத்தி சண்டை போடுறாங்கன்னா ரொம்ப தைரியம் தான். இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. அவரும் மூச்சை கொடுத்து முயற்சி பண்ணாரு. ஆனா எந்த பலனும் இல்ல. இந்த பையனும் இல்ல.
பெட்ரோல் பங்க்ல ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் போட வந்த பையன் ஆக்சிலேட்டரை ஒரே துருக்கா திருக்கிட்டான். பொண்ணுங்களுக்கு இவங்களை நம்பி எங்கேயும் வேலைக்கு போக முடியலப்பா. நேரா கொண்டு கப்பையில விடுறாங்க பாரு. லேடிஸ் தான் அப்படின்னா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதங்கிறத வண்டியை திருப்புறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சிரிப்பு. உசாரையா உசாரு. இந்தோனேஷியால ஒரு பஸ்ஸை பார்க்க கருப்பு தேர் மாதிரியே இருக்குதுங்க. கண்ணெல்லாம் வச்சிருக்கு. அட ஜம்முன்னு போகுதே. இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டுட்டு வேகமா நோ யூ டர்ன் போட்டிருக்கிற இடத்துல கரெக்டா யூ டர்ன் எடுக்க போயிருந்தது. இதுக்கெல்லாம் யாரு லைசென்ஸ் கொடுத்துருப்பாங்க? அது இஷ்டத்துக்கு போகுது பாரு. எங்க பாஞ்சிருக்குன்னு பாருங்களேன். அவன் உங்ககிட்ட மாட்டலாம், நீங்க தான். இல்ல இது சரிதான். இவர் புதுசா பைக் இந்த பக்கம் போற லேன்ல எல்லாரும் வந்தீங்கன்னா இப்ப எப்படி போறது? இது ஏன் லேனு? நான் சைக்கிளா இருந்தாலும் நிப்பேன், நீ ரிவர்ஸ்ல போன நிக்கணும். வாங்கினதும் முதல்ல கொஞ்ச நாள் இப்படித்தான் இருக்கும். மனுஷனே இல்ல தெரியுமா? எலக்ட்ரிக் காரை பவர் ஸ்டேஷன்ல சார்ஜ் போடுவாங்க. ஆனா இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு. சார்ஜ்ல போட்டுக்கிட்டே போவா. இது உண்மையிலே சாத்தியமா என்ன? போக போக சார்ஜ் ஏறிட்டே இருக்குமே. அட்ட நல்ல ஐடியாவா இருக்கே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஜிம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பைக்ல கிளம்பும் போது என்ன 2 அடியிலே பைக்கோட கவுந்துட்டாங்க. அவ்வளவு வெயிட். இதாங்க ஹைலைட். இங்க யார் வழி விடுறதுன்னு 2 கார்காரங்க எப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னா லெட்ஸ் கோ. 2 பேருமே அசரமா லைட்ட போட்டு நின்னுட்டாங்க. இல்ல அந்த பக்கம் இல்ல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்படி ஒரு சண்டைய இப்ப தாங்க பாக்குறேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. ஸ்கூட்டில போற இந்த பொண்ணு இண்டிகேட்டர்லாம் கரெக்டா ரைட் சைடு போட்டுடுச்சு. பைத்தியம் பைத்தியம் எங்க போற? லெஃப்ட் சைடு. ஹெல்மெட்டுக்கு போலீஸ் பிடிக்கிறத பார்த்து இந்த பொண்ணு வண்டி அப்படியே திருப்பிடுச்சு. ஆனா போலீஸ் சிம்பிளா போட்டோ எடுத்துக்கிட்டாப்ல வண்டி நம்பரை. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. சட்டம் தன் கடமையை செய்யும். ரோட்ல டிசைனா பைக்கை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு டிசைன்ல பைக்கை பார்த்திருக்கீங்களா? இன்னும் முன்டயர் ஒரு பக்கம் போகுது, பின்டயர் ஒரு பக்கம் போகுது. வெயில் என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கு. இந்த டிராபிக் போலீஸ்க்கு தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். கவர்மெண்ட் பஸ்ஸே நோவேல வந்தாலும் திருப்பி அனுப்பிட்டாப்புல. சரிதானே? சூப்பர்ல. இவர் பைக்கை வீட்டுக்குள்ள ஏத்தும் போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு. பைக் எடுத்துட்டு உள்ள ஏத்த ரெடி ஆயிடுச்சு. ஏமா நீ வேற யாரு வீட்டுக்குள்ள ஏத்தணும்னு சொல்லுப்பா. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருச்சு போல இருக்கு. ஏமா சம்பந்தமே இல்லாம இப்படி போறியம்மா. இந்த தடவை போட்டிருக்காங்க கட்ட. நீங்க 3 பேரும் அந்த பொண்ணு வரும்னு நம்பிக்கையா வெயிட் பண்றாங்க. அது வராது, அது அவ்வளவுதான். நீங்க எல்லாம் எதுக்கு உதவி செய்ய வர்றீங்க? எழுந்து வாங்கி கட்டிக்க போகுது இந்த பொண்ணு. எங்கேயோ போயிட்டு இல்ல இங்க இருக்கிறத இப்படி ஏத்தலாம்ல. அந்த அந்த ஸ்பீடு வேணுமா? அதனால அப்படியே போயிட்டு அந்த ஸ்பீட்லயே வந்து ஏத்திட்டாங்க.
கருமா உடனடியா பதிலடி கொடுத்த சம்பவம் தான் இது. இந்த காரை இடிச்ச எஸ்யூவி டிரைவர் அவன் பாட்டுக்கு நிக்காம போயிருந்தான். ஆனா சில செகண்ட்ஸ்ல தேவையா பைக்ல சாப்பாடு டெலிவரி பண்ண வந்தவரு அங்கேயே இருக்கு டெலிவரி போயிட்டு இங்க மாட்டிக்கிட்டாரு பைக்கோட. அதோட முடியலையே, கூடவே இன்னைக்கு அவருக்கு நாள் நல்லா இல்ல. அவர் பிள்ளை இல்ல பைக்ல ஃபேமிலியோட போன இவர் அசால்ட்டா ஓவர்டேக் பண்ணிடலாம்னு நினைச்சு மறுக்கிட்டாரு. சரியான லூசு கூப்பிட்டே இருப்பான் போல இருக்கு. குடும்பத்தை பைக்ல ஏத்திக்கிட்டு பாரு படத்தை. சைடுல மோட்டார் சைக்கிள் வருது நடுவ பூந்து போயிடலாம். அந்த பொண்ணுக்கு பயமே இருக்க மாட்டேங்குது. சுடுகாடு தான் போயிருப்பேன். வா. நீதான்டா டிரைவர், நீதான்டா வெச்சு ஓட்டவர. சூப்பர் டிரைவர். பைக்கோ காரோ ஹைவேல ஓட்டும் போது, அதுவே ஸ்டேட் ஹைவேல ஓட்டும் போது உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டணும் போல. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ரோட்ல ஆட்டோக்காரங்க பண்ற அளப்புற இருக்கே. இந்த ஆட்டோக்காரர் நான் ரோட்ல ஸ்டண்ட் பண்ண போய் பின்னாடியே வந்து நிக்கிறாங்க இவரு. எங்க தப்பிக்க பாக்க. போச்சு. இவரை விட்டு போ. No God, please no. No. பிரிட்ஜ் வேலையினால இவர் சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் போன மாதிரி தெரிஞ்சுது. ஆனா திடீர்னு என்ன நம்மள நோக்கி வர்றான். அடே டேய் டேய் டேய். பாத்தியா இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கு? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. பொண்ணுங்க பைக் ஓட்டினாலே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுலயும் கல்யாண பொண்ணு ஓட்டினா சொல்லவா வேணும். எத்தனை பேர் அதிர்ச்சியா பாக்குறாங்க பாருங்க. பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க ஓட்டுறது. ட்ரெஸ் டயர்ல சிக்கிறாங்க பார்த்து. 3 பொண்ணுங்க சேர்ந்து பக்கத்து வீட்டு மாங்காவை திருட்டுத்தனமா பறிச்சிருந்தாங்க. பறிச்சதெல்லாம் சரி, ஆனா பண்ண சம்பவம் ஏன்டி சிரிக்கிறீங்க? ஒரு சந்தில இருந்து அவர் பாட்டுக்கு பைக்ல வெளியே வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு ஏண்டா ஏன் அவன் மட்டும் தனியா தப்பிக்க பார்த்தா ஒரு பைக்ல இவ்வளவு கூடவா அடிக்கி வச்சுட்டு போறது? கொஞ்சம் தெரியுது. யோ, என்ன பணம் கட்டிக்கிட்டு இருக்க? தாங்கல. போலீஸ் ஒரு மேடுல அவசரப்பட்டு பைக்கை ஏத்த போய் குழியில விழுந்தது. அங்க நில்லியா நில்லியா பைக் அவுட் எங்க போற? கொஞ்சம் தூரம் போனதும் திறந்து வச்சுட்டு போன கிளாஸ் உள்ளுக்குள்ள பூந்து கண்ணாடிக்குள்ள இருந்து தலைவன் வந்திருக்காப்புல. செம்ம டிராபிக், யாராலையும் போக முடியல. எங்கடா போறாங்க இவங்களா? டேய், ஆனா இந்த பைக் ரைடர் மட்டும் எப்படி வித்தியாசமா யோசிச்சிருந்தாருன்னு பாருங்க. அக்காவோட தில்ல பார்த்தது இல்லையே. ராங் சைடாவே இருந்தாலும் தைரியமா போவாப்புல. சி, 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 சி. பாருங்க லாரியை ஓட்டினால எவ்வளவு அழகா போறாங்க பாருங்க. பாதுகாப்பு நினைச்சு லாரிக்கு பின்னாடி இப்படி ஓட்டிட்டு போறாரு. இதுதான் வண்டி ஓட்டுதாங்களோ தெரியல. அந்த லாரிக்காரரு பிரேக் அடிச்சா நிலைமை என்ன ஆகும்? சடனா லாரி பிரேக் போட்டா சோலி முடிஞ்சது போங்க. நீங்களே பாருங்க. இப்படி நீங்க யாரும் வண்டி இவ்வளவு ஓட்டாதீங்க. கிட்டத்துல போவாங்க. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கலாம்? பைக்கோட சஸ்பென்ஷன் எல்லாம் எல்லா பைக் கம்பெனியும் இந்த ரோல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க போல. புதுக்கல்ல போறாங்க. அட இந்த லேடி காரை எப்படி திருப்பி இருந்ததுன்னு பாருங்க. வா. எந்த நாடா இருந்தாலும் பொண்ணுங்க இப்படித்தான் போல. இங்க பாத்துட்டு அப்படியே அங்க பார்த்தா
ஃளைட் லேண்டிங் ஆகுதுனாக்க வெளியில இருக்கிற சக்கரம் உள்ள இருக்கிற சக்கரம் வெளியில வரும். உட்கார்ந்து இருக்கிற 2 கால அந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 2 அது அடி. பிரேக்கர். இந்த பொண்ணுக்கு ரெட் சிக்னல் விழுந்தா நிக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க எந்த பக்கம் நிக்கணும்னு சொல்லல, எங்க நிக்கணும்னு சொல்லி கொடுக்காம விட்டாங்க போல. அந்த பொண்ணு ஆப்போசிட் லைன்ல நடுவாட்டுக்கு நின்னுட்டு இருக்கு. அது தெரியல. அது நடுவுல போய் லாரி வரும் மேலே ஏற்றா போ. ஓகே பா. மலைப்பாதையில பைக்ல போகும்போது யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? சும்மா படுத்து கிடக்கு பாரு. எங்க ஒரு சிறுத்தையும் ரோட்டோரமா உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. கையாற்றியா கையு? யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது. பொதுவா ரோட்ல தானே வண்டி ஓட்டுவோம். ஆனா இவங்க எங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இதுக்காகவே ரோடு சுத்தி போட்டுருக்காங்க. போறதுக்கு மாற்றப்பட்டு இதை ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்கள் நடக்கிறதுக்குள்ள வச்சிருக்கு. இங்க ஜேசிபி ஏத்திட்டு வந்த ட்ரக் டிரைவர் போட்ட பிரேக்ல போடுறா தம்பி பிரேக்க. அவர் கராஜ்ல வண்டியை சரி பண்ணிட்டு ஸ்டார்ட் தான் பண்ணாரு. என்ன டிராபிக்கா? வண்டியெல்லாம் வரிசையா நிக்குது. நம்ம ஊருக்காரங்க டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. பெட்ரோல் கியூ பங்க். நேரா பெட்ரோல் பங்க்ல போகுது. சரி என்னதான் நடக்குதுன்னு உள்ள போய் பார்ப்போம். அடடா எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க பெட்ரோலுக்கு. இன்னும் டவுசர் போட்டுருக்கல வாங்கிட்டு இருக்காரு. பட்டிருக்காளா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆடப்பா. என்னடா தண்ணியை நிரப்புற மாதிரி பெட்ரோலை நிரப்பிட்டு இருக்கீங்க. திண்டாம வந்து பாரு. எங்க பாருங்க மனுஷனா நீங்கலாம். இவர் தான் ஹைலைட்டே. இவர் எதுல பெட்ரோல் வாங்குறாருன்னு பாருங்க. ஆனா குடுக்குறாங்க எல்லாருக்கும். நார்த் சைட்லாம் எதுல பெட்ரோல் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சா உண்மையிலே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல பார்த்து வியாபாரம் பண்றாங்க. அதுல பெட்ரோல் வாங்கி இருந்தாங்க 95,000க்கா? ஆத்தி. இத பார்த்துட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கேன் எடுத்துட்டு. அவங்களுக்கு சேல்ஸ் தானே விட்டு தள்ளுறாங்க. ஒரு ஊர்லலாம் பேரல டிராக்டர் ஏத்தி கொண்டு வந்துட்டாங்க பெட்ரோல் பங்குக்கு. சரி ஓகே, இந்த ஒரு குடம் தானே, இன்னொரு சின்ன குண்டா அதோட நிப்பாட்டிக்க. நான் கச்சேரிக்கு போகணும். சரி எங்க வீட்ல சின்ன குண்டா. அடி பாவி, ஒரு அண்டாவை போய் குண்டாங்கிறியடி. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்டவ். இதுல எரியக்கூடிய நெருப்பு பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல எரியற மாதிரி எரியும். ஆனா இது முழுக்க முழுக்க கரண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அடுப்பு. இனிமே இந்த கேஸ் அடுப்புலாம் தூக்கி போட்டுருங்க. இந்த ஒரு கரண்ட் அடுப்பை மட்டும் வாங்கி. இதெல்லாம் யாரா ஓட்ட கேட்டா? யாரா? கரண்ட்ல எப்படி கேஸ் வருது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏங்க எங்க கரண்ட்ல எப்படி கேஸ் வருது? கரண்ட் அடுப்பு எப்படி இந்த கேஸ் மாதிரி நெருப்ப கொடுக்கும் போது? அதான இப்ப நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். புதுசா குறுக்கால வந்து இவருக்கு புது டவுட்டா கேக்குறாரு. ஏன் கவலை அது இல்லாம மாப்பிள்ள, இந்த கரண்ட் அடுப்புல எப்படிடா கேஸ் வருது? இல்ல நெருப்பு எரியுறது அந்த கேஸ்ல எரியுற மாதிரி எரியுது. அதான் சொல்றேன், எப்படி அது? சும்மா பொய் தானே இது. இது எல்லாரும் போய் வாங்கிருப்பாங்க. அதான் இவங்க பைக் ஓட்ட லட்சணத்தை பார்த்து எனக்கு கண்ணு வெளியே வந்துருச்சப்பா. உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.